ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போயிட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் எக்ஸ்பல்ஸ் வண்டி வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸ்பல்ஸோ, பேஷன் ப்ரோவோ, அப்புறம் ஷைனு இதுமாரி வண்டிக்கெலாம் இப்போ வர இண்டிகேட்டர்லாம் கொஞ்சம் அடிக்கடி சீக்கிரம் போயிடுது. அதனால் ஒரு எக்ஸ்பல்ஸ் கஸ்டமரே வந்து நம்மளுக்கு இந்த எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்தாரு. இது அமேசானில் நீங்கள் செக் பண்ணும்போது ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாவே 4 இண்டிகேட்டரு 250 ரூபாய்க்கே கிடைக்குது உங்களுக்கு. 4மே எல்இடி தான் வருது. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் நல்லா தான் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸ்பல்ஸ் வண்டியில் இல்லை உங்கள் வண்டியில் ஒரு இண்டிகேட்டர் நம்ம மாட்டுறது எவ்வளோ சிம்பிளாக நம்ம மாட்டுறதா பார்க்க போகிறேன். இதால் உங்கள் வண்டியிலே நீங்கள் நைட்டு இண்டிகேட்டர் போட்டிங்கனாவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். சிம்பிள் நல்லா ஈஸியாக தெரியும். மற்றவங்க எல்லாருக்குமே லாங்கிலேருந்து பார்த்தா கூட நல்லா இருக்குது எல்இடி இண்டிகேட்டரு. நான் ஏற்கனவே எல்இடி இண்டிகேட்டர் எப்படி செட் பண்ணால் காட்டுறேன். அதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுமாரி 250 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாவே அமேசானில் போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 4 இண்டிகேட்டர் 250 ரூபா தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டியை இதுமாரி ஈஸியான விஷயமா பண்ணால் நல்லா ஒர்த்தாக இருக்கும். வண்டியே நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இண்டிகேட்டர்லாம். ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஒரு ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக தருவோம், ஆனால் இப்போ இல்லை. எனக்கும் வேறு நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாம் முடிஞ்சவொன்னே தான் நம்ம வண்டியை பண்ண முடியும். அப்போ தான் நான் தர முடியுமே. ஓகேங்களா. நான் முதல்ல வீடியோ போடுறதுக்கு காரணமே நீங்கள் வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் வண்டியை நீங்களே வேலை செய்யணும். அதுக்காக தான் நான் வீடியோ போடுறது. என்கிட்ட வண்டி வரதா இருந்தால் கண்டிப்பாக இப்போ 100 வண்டி வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 10 வண்டி கண்டிப்பாக ஒரு ஃபால்ட்டு வருது. ஓகேங்களா. அது நம்ம இடம் கொடுக்கூடாது தான். இருந்தாலும் நம்ம கரெக்டாக ஃப்ரீயாக இருந்தால் தான் எல்லா வண்டியும் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு நம்பர் வேண்டாம். வீடியோ பாருங்கள், நீங்களே வீட்டில் பண்ணுங்கள். எதனா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் போகிறேன். ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பல்ஸ் தான். எக்ஸ்பல்ஸில் வந்து ஒரு இண்டிகேட்டர் எல்இடி மாற்ற போகிறோம். இப்போ வர மாடல்லாம் பார்த்தீங்கன்னாவே அந்தளவு லைஃப் வர முடியுது. சீக்கிரம் பல்பு அந்த பின்னு உடச்சிடுது. அதனால் கஸ்டமரே பார்த்து இந்த எல்இடி வாங்கி கொடுத்துருக்காரு. இது அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா. ஆர்டர் பண்ணாவே ரேட்டும் கம்மி தான். ஆனால் ஒரு 4 இண்டிகேட்டர் 250 ரூபா 300 தான். நம்ம செக் பண்ண போகும்போது இதோட குவாலிட்டி ஆனால் கொஞ்சம் கம்மி தான் குவாலிட்டி. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது இப்போ பழைய இண்டிகேட்டர் பார்த்தோன்னாவே நிறைய எக்ஸ்பல்ஸில் பார்த்தா இண்டிகேட்டர் தான் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும், அடிக்கடி போய்டும். அதனால் நிறைய கஸ்டமர் இதுமாரி மாற்றிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்பல்ஸ் வண்டியை வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னா அந்த இண்டிகேட்டரு இது வரும்போது இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்பல்ஸு, பேஷன் ப்ரோ, ஷைன் நிறைய வண்டிக்கு இதுமாரி தான் மாடல் வருது. எப்படி போட்டாலும் சின்ன பின்னு உள்ளே கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு உள்ளே உடஞ்சிது. ஓகேங்களா. இதெல்லாம் ஷேக்கான உடஞ்சிது. அதனால் நிறைய பேர் எல்இடிக்கு மாறுறாங்க. எந்த வண்டிக்கு வேணாலும் இது போடலாம். இது எப்படி நம்ம இந்த டைலை இதில் எதுவுமே கழட்டாமல் சிம்பிளாக நம்ம எப்படி கொடுக்குறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ உடஞ்ச இண்டிகேட்டர் இருக்குது. இந்த 2 பீஸ் இருந்தாவே போகிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 பீஸையும் உள்ளே இருக்க நெட்டை நம்ம கட்ட போகிறோம். உள்ள 14 நம்ம நெட் இருக்கும், இல்லை 13 இருக்கும். ஓகேங்களா. அது கட்டினாவே இந்த ஸ்டேவை நம்ம ஈஸியாக வெளில எடுத்துடலாம். இப்போ ஹீரோ குரூப்பு, ஹோண்டா குரூப் பொறுத்த வரைக்கும் க்ரீன் எப்பவும் நெகட்டிவ் தான். இந்த ஆரஞ்சுன்றது லெஃப்ட் சைடில் வருது, இது பாசிட்டிவ் தான். ஓகேங்களா. அதேமாதிரி இந்த எல்இடிக்கு ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ் வரும். ஓகேவா. வண்டி நீ வீட்டில் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம ஸ்டேவை கைட்டோன்னே இந்த இடமே ஃப்ரீ ஆகிடுது. இப்போ நம்ம இதை விட விட போகிறோம். ஓகேங்களா. இதில் நெட்டெலாம் எல்லாமே வந்துடுது. அதேமாதிரி நெட்டை வந்து ஓவர் டைட் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஸ்டே டப்புன்னு உடைய கூட ஆரம்பிக்கும். கஸ்டமர் பதில் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் மீடியம் டைட்டாகவே பண்ணுங்கள். இந்தமாரி அப்படி உள்ள நெட்டை வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். பார்க்கும்போது நைட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த அம்புக்குறியோட அணைஞ்சு அறியும் போது கண்டிப்பாக நம்ம லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக க்ளீனாக தெரியும். அதே மாதிரி உள்ளே இருக்க போல்டை நம்ம டைட் பண்ணும்போது ஓவர் டைட் பண்ணக்கூடாது, மீடியமாக தான். ஓவர் டைட் பண்ணால் இதில் இருக்க அந்த இது மெட்டலே வெளில வந்துடும், த்ரெட்டே வெளில வந்துடும். அதனால் மீடியமாக பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. 2 லைனையும் நம்ம சேவ் போகிறோம். க்ரீனு ஆரஞ்சு அப்படியே சீவிட்டு அந்த ஒயரை கொஞ்சம் அப்படியே ஷார்ட் பண்ணிட்டு இப்போ வாங்கின இண்டிகேட்டர் லைன் இருக்குல்ல, அதுக்குன்னு சின்ன ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்பில் நம்ம சொருவிட்டு அப்படியே மடக்கமாக போகிறோம். ஓகேங்களா.
அப்படியே சுற்றிலாம் விட்றாதீங்க, 3 லூஸ் கரெக்டாக கேட்டுரும். அதனால் இதில் வர கேப்பு கரெக்டாக இது மாதிரி பண்ணணும், எடுத்து மடிக்கணும். ஓகேவா? இப்படி பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். இதை பண்ணி அப்படியே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக 100% டேப் அடிச்சிடணும். இல்லைனா இதெல்லாம் மெட்டலில் உராய்ஞ்ச கூட டப்பு டப்புன்னு பீஸ் போயினே இருக்கும். அப்புறம் இந்த சின்ன வேலைக்கு பெரிய விஷயம் மாதிரி திரும்பிடும். ஓகேவா? இதில் பார்த்துருப்பீங்க இந்த ஜாயிண்ட்டு நிறைய என்ன பண்ணுறாங்க, இண்டிகேட்டர் மாற்றுக்கு இந்த டைலேட்டு பேஸு இதெல்லாமே கட்டி வேலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை பண்ணி அப்படியே விட்டுற மாட்டோம், நம்ம அப்படியே உள்ளே இழுத்து வச்சா இந்த லைனே தெரியாது, நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஓகே பண்ணியாச்சு. இதை பண்ணிவிட்டு இது மொத்தமாக அப்படியே ஒரு டேப்பு, இது மொத்தமாக டேப் வச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தனித்தனியாக விட்டால் தான் பிரச்சனை. இது என்ன பண்ணோம், அப்படியே நம்ம உள்ளே அழுத்திடணும். உள்ளே இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒயர் தெரியாத மாதிரி உள்ளே அழுத்த வேண்டியதான். அப்படியே எக்ஸஸ். ஓகே, இப்போ நம்ம ஒயரிங்கெலாம் உள்ளே இதுவுமே தெரில, கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இண்டிகேட்டர் மாட்டோம். ஸ்ட்ராங்கை செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஒரிஜினலாக வாங்கினாவே இப்போ வர வண்டிக்கெலாம் ஜூமு அந்தமாதிரி வண்டிகளை வாங்கினாவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு இண்டிகேட்டர் 400 ரூபா ரேட் வரும். ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணதா இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 4 இண்டிகேட்டர் 250 ரூபா 300 தான் வரும் அமேசானில். அப்புறம் நான் போடுறேன். இந்த பக்கம் வரும். பக்காவாக இருக்கேன். இப்போ நைட்டு போகும்போது கரெக்டாக அந்த ரூட்டு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா இருட்டெலாம் போட்டிங்கன்னா சும்மா அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படி கூட இது ஏற்கனவே இந்த மாடலில் காமிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு. இது இப்போது மாடலு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாவே இந்த மாடல் இருக்கும். இப்போ தெரியுது உங்களுக்கு அதுக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. இது ஓகே தான், இது கம்பெனி தான். இருந்தாலும் நிறைய பேர் எல்இடி ஆசைப்படுறீங்க. எல்இடி ஆசைப்பட்டாவே இது ஒன்று 200 250 ரூபா இருக்கும். அது 4 எல்இடி 250 300 தான் வருது அமேசானில். நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்குங்க, இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனையும் வராது. இந்தமாதிரி எலக்ட்ரிக்கல் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? எதுவுமே நம்ம கட்டவில்லை, வெளியில் இருக்க ஒயரை கட் பண்ணி ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ணாவே ஒரு இண்டிகேட்டர் ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்காக மற்ற இதெல்லாம் பொறுத்தவரை வீட்டிலே நம்ம ஒரு சண்டேயில் உள்ள லீவ் டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஈஸியாக நீங்களே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நிறைய குறைகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பை.